இசையமைப்பாளர் என்ஆர் ரகுநந்தன். மாப்பிள்ளை சிங்கம் படத்துக்கு இப்போ மியூசிக் பண்ணியிருக்கேன். மாப்பிள்ளை சிங்கம் என்னுடைய 10வது படம். நானும் விமலும் இது 3வது படம். புலிவால், அதுக்கப்புறம் மஞ்சுப்பை, அதுக்கப்புறமா மாப்பிள்ளை சிங்கம். இந்த படத்தை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. கோ ப்ரொடியூஸ் ஜேம்ஸ் சார் பண்ணியிருக்காங்க. இந்த படத்தை டைரக்டர் ராஜசேகர் டைரக்ட் பண்ணியிருக்காரு. இந்த படத்தில் மொத்தம் 5 சாங்குமே யுவபாரதி சார் எழுதியிருக்காங்க. மற்றபடி எல்லாமே நல்ல சிங்கர்ஸ் பாடியிருக்காங்க. வேல்முருகன், ஆலப் ராஜு, வந்தனா சீனிவாசன், நரேஷ் ஐயர். இதில் ஒரு ப்ரொமோ சாங் இருக்குது, அது அனிருத்தும் சிவகார்த்திகேயனும் பாடியிருக்காங்க. ரொம்ப நல்லா வந்திருக்கு அந்த காமெடி. ஒரு ஃபன்னான சாங். அது படமே ரொம்ப ஃபன்னான மூவி. அதாவது விமல், அஞ்சலி, சூரி, சுவாமிநாதன் சார், அப்புறமா காளி வெங்கட், முனிஷ்காந்த், அப்புறம் விஷ்ணு, ஜேபி சார், அந்த ராதாரவி சார் எல்லாருமே நடிச்சிருக்காங்க. ஒரு ஃபேமிலி என்டர்டெய்னரான படம் இந்த படம். ஸோ இந்த படத்தை தியேட்டரில் போய் பாருங்கள். ரொம்ப ஒரு ஜனரஞ்சகமான படம். உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும். இந்த படம் மிகப்பெரிய அளவில் ஹிட் ஆகும். ஸோ நன்றி, வணக்கம். தமிழ்மூவிஸ்.com நேயர்களுக்கு வணக்கம். மாப்பிள்ளை சிங்கம் படத்தோட டேரக்டர் ராஜசேகர் பேசுகிறேன். எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் சார்பாக பி மதன் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மோஷன் பிக்சர்ஸ் பி மதன் சார் இந்த படத்தை ப்ரொடியூஸ் பண்ணியிருக்காங்க. விமல், அஞ்சலி, சூரி, காளி வெங்கட், முண்டாஸ்பட்டி முனிஷ்காந்த், ராதாரவி சார், காளி வெங்கட், சாமிநாதன் சார்னு, பாண்டியராஜன் சார்னு பெரிய டீம் இந்த படத்தில் ஒர்க் பண்ணியிருக்காங்க. படத்தை நேரில் பார்ப்பேன். படத்தை தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுங்கள். இந்த படத்தோட மியூசிக் டைரக்டர் என்ஆர் ரகுநந்தன். அவர் தென்மேற்கு பருவக்காற்றில் அவர் ஃபஸ்ட் படம் ஸ்டார்ட் பண்ணி அதிலே நேஷனல் அவார்டு வாங்கினவர். இந்த படத்தில் கமர்ஷியலாக ஒரு 5 சாங்ஸ் கொடுத்துருக்காங்க. அப்புறம் இந்த படத்தோட லிரிக்ஸ் எல்லாம் யுகபாரதன் எழுதியிருக்காரு. எல்லா பாட்டும் யுகபாரதன் எழுதியிருக்காரு. இந்த பாட்டு படமாக்கப்பட்ட இடங்கள் தேனி, ஹைதராபாத் 2 இடத்துலையும் ஷூட் பண்ணியிருக்கோம். இந்த படத்தோட சினிமாட்டோகிராஃபர் பாலாஜி தரணதரன். அவருக்கு இது ஃபஸ்ட் படம். சினிமாட்டோகிராஃபர் மனோஜ் பரமஹம்சோட அசிஸ்டன்ட் கேமராமேனாக ஒர்க் பண்ணியிருக்காரு. அவர் இது வரைக்கும் சிட்டி படங்கள் தான் ஒர்க் பண்ணியிருக்காரு. இப்போ ஃபஸ்ட் டைமாக அவரோட ஃபஸ்ட் படம் நேட்டிவிட்டியாக அமைஞ்சதில் அவருக்கே கொஞ்சம் சேலஞ்சிங்காக இருந்துச்சு. இதுக்காக லொக்கேஷன்லாம் போய் மெனக்கிட்டு பார்த்து ஒரு ஃப்ரேமும் அழகாக புதுசாக இதுவரை யாரும் ஷூட் பண்ணாத லொக்கேஷன்ஸ்லாம் தேடி ஷூட் பண்ணியிருக்கோம். படத்தில் பாருங்கள், உங்களுக்கு பிடிக்கும். தமிழ்மூவிஸ்.com நேயர்களுக்கு இனிய வணக்கம். நான் கவிஞர் யுகபாரதி பேசுகிறேன். மாப்பிள்ளை சிங்கம் என்கிற அந்த திரைப்படத்தினுடைய பத்திரிகையாளர் சந்திப்பில் உங்களை சந்திக்கிறதுல ரொம்ப மகிழ்ச்சி அடைகிறேன். இந்த திரைப்படத்தில் 5 பாடல்கள் நான் எழுதியிருக்கிறேன். இந்த படத்தினுடைய இயக்குனர் ராஜசேகர், இந்த படத்தினுடைய இசையமைப்பாளர் ரகுநந்தன், அதே மாதிரி இந்த படத்தினுடைய தயாரிப்பாளர்கள் ஜேம்ஸ் மற்றும் மதன், எல்லோருக்கும் இந்த நேரத்தில் என்னுடைய நன்றிகளையும் வாழ்த்துக்களையும் தெரிவித்துக் கொள்கிறேன். இந்த படம் மிகப்பெரிய வெற்றி அடையும் என்பதில் எந்த சந்தேகமும் இல்லை. நன்றி, வணக்கம். இங்கே நான் அவங்க முன்னாடி பேசுறதுக்கான காரணம் மாப்பிள்ளை சிங்கம் என்னோடய ஃபர்ஸ்ட் பிக் ஸ்க்ரீன் ப்ராஜெக்ட். ரொம்ப சந்தோஷமாக இருக்கேன், ரொம்ப ஹாப்பியாக இருக்கேன். ஏன்னா என்னோடய ஃபர்ஸ்ட் ஸ்டெப் நான் வெள்ளித்திரையில் எடுத்து வச்சுருக்கேன். அதுக்கு முக்கியமான காரணம் நீங்கள் எல்லாம் தான். நீங்கள் எல்லாம் கொடுத்த சப்போர்ட்னால தான் நான் இங்கே இன்றைக்கி நிற்கிறேன். அண்ட் நீங்கள் எல்லாம் என்னை சப்போர்ட் பண்ணி என்னை வளர்த்து விட்டீங்க. ஸோ நீங்கள் வளர்த்து விட்டேன்னு நான் அப்படியே கிராப் பண்ணவர் தான் எங்கள் டைரக்டர் ராஜசேகர் சார். அவர் டெபியூ டைரக்டர் அண்ட் வெரி பிரில்லியன்ட் டைரக்டர். அண்ட் அவர் எனக்கு இந்த வாய்ப்பு கொடுத்தது ஒரு பயங்கரமான ஒரு விஷயம். ஆக்சுவலி என்னென்னா, அவர் என்னை பார்த்துருக்காரு, டிவியில் பார்த்துட்டு நல்லா நடிக்கிறான் அப்படின்னு அவருக்கு பேசிக்காக ஒரு ஐடியா வந்திருக்கு. அப்புறம் என்னை பேசி பார்த்தோன்னே நீங்கள் தான் இந்த கேரக்டர் பண்ணுறீங்க அப்படின்னு சொன்னார். எனக்கு ரொம்ப சந்தோஷம் சார். அண்ட் நான் உங்களுக்கு ரொம்ப நன்றி கடன்பட்டிருக்கேன். பிகாஸ் என்னென்னா, வாய்ப்பு கொடுக்குறன்றது சின்ன விஷயம் இல்லை, அது ஒரு பெரிய விஷயம். ஏன்னா ஒருத்தர் லைஃபே மாற்றுறது தான் அந்த வாய்ப்பு. ஸோ இன்றைக்கி நான் ஒரு படத்தில் வெள்ளித்திரையில் வரப்போகிறேன். உங்கள் எல்லா முன்னாலையும் நான் பிக் ஸ்க்ரீனில் நீங்கள் பார்க்க போகிறீங்கன்னா அது காரணம் ராஜசேகர் சார் தான். அவருக்கு என்னோடய நன்றியை தெரிவிச்சுக்கிறேன். தமிழ்மூவி.com நேயர்களுக்கு உங்கள் பாஸ் சாமிநாதனுடைய நன்றி வணக்கம். நான் நினச்ச பாஸ் என்ற பாஸ்கர், ஒரு கண்ணாடி, இப்படி நிறையா படங்கள் பார்த்துருப்பீங்க. எதிர்நீச்சல் எல்லாத்தையும் தாண்டி என்ன ஒரு சீனாக நடிக்கிறீங்கிறது போக படம் ஃபுல்லாக நீங்கள் ஏன் நடிக்க மாட்டீங்க, நானும் நடிக்க மாட்டேங்கிறேன், ப்ரொடியூசர் கொடுத்தா தானே நினச்சேன். கொடுத்துட்டாரு. இந்த மதன் எஸ்கேப் ஆர்ட்ஸ் மதன் சார், ஜேம்ஸ் சார் இந்த படத்தில் மிகப்பெரிய கேரக்டர் எனக்கு கொடுத்துருக்காரு. அவங்களுக்கு நன்றியை சொல்லிக்கிறேன். எல்லாத்தையும் விட டைரக்டர் ராஜசேகருக்கும் ரைட்டர் வெங்கட்டுக்கும் நான் நன்றியை சொல்ல கடமைப்பட்டிருக்கேன். நான் தான் இந்த கேரக்டர் பண்ணணும்னு சொல்லி பிடிவாதம் பண்ணி நடிக்க வச்சாங்க. முதல்ல டைரக்டர் யோசிச்சாங்க பெரிய கேரக்டர் தாங்குவாரான்னு. அப்புறம் ஒரு 10ஆம் ஷூட்டிங் அப்புறம் ப்ரொடியூசரை சூப்பர்னார். அப்போ அவங்களே ரசித்தாங்கன்னா பார்த்துங்க. இதில் நான் மட்டும் இல்லைங்க, சூரி சார்,
காளி வெங்கட், முனிஷ்காந்த், விஷ்ணு, விமல் சார், அஞ்சலி மேடம் எல்லாருமே ரொம்ப ஜாலியாக கலகலன்னு இந்த படம் தேட்டருக்கு போனால் குடும்பத்தோடு பார்க்கலாங்க. சத்தியமாக இந்த படம் ட்ரிபிள் கொடுக்கலாம். அந்த அளவுக்கு சூப்பர் ஃபேமிலி படம், வல்கர் இல்லாத எல்லாரும் ரசிக்கக்கூடிய ஜாலியான படம். அப்படின்னு நான் சொல்கிறத விட படம் பார்த்துட்டு நீங்களே சொல்லுவீங்க. அவசியம் படம் பாருங்கள், தேட்டரில் போய் படம் பாருங்கள். இந்த மாப்பிள்ளை சிங்கம் வெற்றி அடைய உங்கள் கையில் இருக்குது. ரசிப்பீங்க, எல்லாத்தையும் சொல்லுங்கள். நன்றி, வணக்கம். தமிழ்மூவிஸ்.com நேயர்களுக்கு வணக்கம். நான் காளி பேசுகிறேன். இது மாப்பிள்ளை சிங்கம் படத்தோட ப்ரெஸ் மீட்டில் இருக்கோம். இந்த படத்தில் வந்து விமல் சாரும் அஞ்சலி மேடம் லீட் ரோல் நடிக்கிறாங்க. விமல் சாரோட ஃப்ரெண்ட் ரோல். அது ஆக்சுவலாக ஃப்ரெண்டுன்னு இல்லாமல் இந்த படத்தில் ஒரு கசின் பிரதர் அது மாதிரி ஒரு ரோலு. அப்புறம் சூரியன் மெயின் காமெடி நடிச்சிருக்காரு. ரொம்ப ரொம்ப பிரமாதமான ஒரு முழுக்க என்டர்டெயின் பண்ணக்கூடிய ஒரு காமெடி படம் அப்படின்னு சொல்லலாம். கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட் இந்த படத்தில் இருக்கும். டைரக்டர் ராஜசேகர் முதல் படம் அவருக்கு. இதுக்கு முன்னாடி எழில் சார்கிட்ட உதவி இயக்குனராக இருந்தார். எழில் சார்கிட்ட வசனகர்த்தாவும் வேலை செஞ்சுருக்காரு. ஸோ இந்த படம் காமெடியில் வசனத்தில் ரொம்ப முக்கியத்துவமாக இருக்கும் இந்த படத்தில். அதை தாண்டி எல்லாருமே ஒரு ஃபேமிலியோடு சேர்ந்து பார்க்குற மாதிரி, ஒரு முகம் சொல்லிக்காமல் பார்க்குற மாதிரி ஒரு கம்ப்ளீட் என்டர்டெயின்மெண்ட், ஒரு கமர்ஷியல் படம். இந்த படம் நல்லா கலகலப்பாக சிரிச்சிட்டு போகிற மாதிரி இருக்கும். அதை தாண்டி இந்த படத்தில் நிறைய ஆர்டிஸ்ட் பட்டாலாம் இருக்குது. கிட்டத்தட்ட ஒரு பெரிய லிஸ்ட்டே இருக்குது. அந்த லிஸ்ட்டோட நானும் இருக்கிறேன்றது ரொம்ப மகிழ்ச்சி. அப்புறம் கிளைமேக்ஸில் ஒரு பெரிய ட்விஸ்ட் இருக்கும் படத்தில். யாரும் எதிர்பார்க்காத ஒரு ட்விஸ்ட் இருக்கும். அது இந்த படத்துக்கு ஒரு பெரிய அப்ளாஸோடு அந்த படம் முடியும் அப்படின்னு நம்பப்படுது. எல்லோரும் இந்த படத்தை தியேட்டரில் பாருங்கள். நன்றி. தமிழ்மூவி.com வியூவர்ஸ் எல்லோருக்கும் என்னுடைய வணக்கம். மாப்பிள்ளை சிங்கம் படம் 11ஆம் தேதி ரிலீஸ் ஆகுது. படம் நல்லா வந்திருக்கு. இந்த படத்தை எஸ்கேப் ஆர்டிஸ்ட் மதன் சார் அவர்கள் இந்த படத்தை தயாரிச்சிருக்காங்க. இந்த படத்தில் அஞ்சலி அவர்கள் கதாநாயகி நடிச்சிருக்கிறாங்க. சூரி, காளி வெங்கட், ராதாரவி சார் மற்றும் பலர் இதில் நடிச்சிருக்கிறாங்க. ரொம்ப ஒரு சூப்பரான ஒரு நல்ல காமெடி படம், என்டர்டெய்னர் படம் பார்த்த திருப்தி உங்களுக்கு இருக்கும். இந்த படத்துக்கு ரகுநந்தன் அவர்கள் இசையமைச்சிருக்காங்க. அவர் ஆல்ரெடி மஞ்சப்பை படத்தில் நானும் ஒர்க் பண்ணியிருக்கோம். அந்த படத்தோட சாங்ஸ்லாம் ரொம்ப சூப்பராக வந்தது. அதேமாதிரி இந்த படத்துலேயும் சாங்ஸ்லாம் ரொம்ப எக்ஸ்ட்ரானரியாக வந்திருக்கு. இந்த படத்துக்கு பாலாஜி அவர்கள் ஒளிப்பதிவு செஞ்சுருக்காங்க. ரொம்ப நேர்த்தியாக பண்ணியிருக்கார். அந்த மாப்பிள்ளை சிங்கம் படம் எல்லோருக்கும் பிடிச்ச படமாக இருக்கும். எல்லோரும் ஃபேமிலியோடு போய் ஜாலியாக ஒரு என்டர்டெய்னராக ஒரு படம் பார்த்த உங்களுக்கு திருப்தி கிடைக்கும். எல்லோரும் போய் தேட்டரில் பாருங்கள், என்ஜாய் பண்ணுவீங்க. தேங்க்யூ. தமிழ்மூவி.com வியூவர்ஸ் எல்லாருக்குமே வணக்கம். நான் உங்கள் அஞ்சலி பேசுகிறேன். மாப்பிள்ளை சிங்கம் படம் 11th March ரிலீஸ் ஆகுது. இட்ஸ் அ கம்ப்ளீட் கமர்ஷியல் என்டர்டைனர் வித் பேஸ் ஆஃப் லிட்டில் ஹியூமர். கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டான ஒரு கேரக்டர் ப்ளே பண்ணியிருக்கேன். ஒரு லாயர் கேரக்டர் ஃபஸ்ட் டைம் ப்ளே பண்ணியிருக்கேன். அண்ட் லுக் வைஸ் அண்ட் கேரக்டர் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக இருக்கும். அண்ட் புதுசாக ஒரு அஞ்சலியை பார்க்கலாம். அண்ட் அகெயின் ஐம் பேரிங் வித் விமல் ஃபார் த 3rd time. அண்ட் ரொம்ப ஹாப்பியாக இருக்குது. அண்ட் டெபியூ டைரக்டர் ராஜசேகர் ரொம்ப நல்லா படம் எடுத்திருக்காங்க. டேக்கிங் வைஸ் ரொம்ப டிஃப்ரெண்ட்டாக வந்திருக்கு. அண்ட் ஆடியன்ஸ் உங்கள் எல்லாருக்குமே பிடிக்கும்னு நினைக்கிறேன். கண்டிப்பாக தியேட்டர்ஸில் போய் பாருங்கள். வந்தாரு மாப்பிள்ளை சிங்கம் என்னாலும் மங்கா